எல்லோருக்கும் வணக்கம். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் 717 டாஸ்மாஸ் க்ளோஸ் பண்ணுறத பற்றி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நம்ம வாங்கிறத நிறுத்துறதை விட விற்கிறத நிறுத்துறதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணணும்னு. நான் அதுக்கப்புறம் ஒரு 2-3 வீடியோஸ் பார்த்தேன். அதில் என்ன நடந்திருந்ததுனாக்கா, ஒரு சில ஏரியாக்களில் காலைல 6 மணிக்கே ஒயின் ஷாப் ஓப்பன் பண்ணி சேல் பண்ணிட்டு இருந்ததா நிறைய பேர் வீடியோஸ் எடுத்து போட்டதுனால அதை சரியாக கவனிக்காத ஒரு அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணதாகவும் நான் பார்த்துருந்தேன். இதுதாங்க நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும், அதை நம்ம எப்படியெல்லாம் அதை தடுக்கணுன்றதான் நம்மளோட முயற்சியாக இருக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தேன். இப்போ அதுக்கப்புறம் அந்த வீடியோ பார்த்துட்டு என்கிட்ட நிறைய பேர் இது எப்படி சாத்தியம் அது எப்படி சாத்தியம்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே நான் பதில் சொல்லியிருந்தேன். அதில் முக்கியமான ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. எனக்கு அந்த கேள்வி ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு அந்த கேள்வியும் அதோட பதிலையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன கேள்வினா, பத்மான்ற அக்கா எனக்கு கால் பண்ணி என்ன கேட்டிருந்தாங்க, நீங்கள் சொல்லியிருந்த இந்த கார்டு யூஸ் பண்ணி கோட்டால ட்ரிங்க்ஸ் வாங்கலாம், இவங்களுக்கு இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு சிஸ்டம் கொண்டு வர சொல்லியிருந்தோமா. அந்த சிஸ்டம் கொண்டு வந்தால் ட்ரிங்க்ஸ் சாப்பிடாதவங்களும் இருக்காங்க, நிறைய லேடிஸ் ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்காங்க, அவங்க வாங்க மாட்டாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு லாபமாக இருக்கணுன்றதுக்காக அவங்களுக்கு கோட்டால வர ட்ரிங்க்ஸை வாங்கி வெளியில் சேல் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி என்ன நிச்சயம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அதுக்கு நான் என்ன பதில் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, அந்த மாதிரி கோட்டால வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தன்னோட கோட்டால ட்ரிங்க்ஸுக்கு பதிலாக அவங்க எப்படியும் அதை யூஸ் பண்ண போகிறதில்ல, அதை வாங்கி ஏன் விற்க போகிறாங்க, அவங்களுக்கு அதனால ஏதாவது ஒரு பணம் கிடைக்கும், அந்த பணத்தால் ஏதாவது நம்ம வீட்டுக்கு வாங்க முடியுன்ற ஒரு எண்ணத்தினால தான். அப்போது அதுக்கு ஈக்குவலான ஒரு பெனிஃபிட்டை இந்த கவர்மெண்ட்டை அந்த ட்ரிங்க்ஸ்க்கான லெவலுக்கு வேறு ஏதாவது, அது ப்ரொவிஷனாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், அவங்க அதுக்கு அந்த பெனிஃபிட் ஈக்குவலாக கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க அதை வாங்கி சேல் பண்ண மாட்டாங்க. அந்த பெனிஃபிட்டை கொடுத்துட்டு இந்த ட்ரிங்கோட கோட்டாவை கேன்சல் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை ஃபாலோ பண்ணால் இந்த மாதிரி விஷயங்கள் தவிர்க்க முடியும் அப்படின்றது எனக்கு தோணின பதில். அதை நான் அவங்களுக்கு சொன்னேன். இதனால் என்ன தெரிய வருதுன்னா, ஒரு சின்ன விஷயம் நம்ம சொன்னதுனால எவ்வளோ பேர் எவ்வளோ விஷயங்கள் யோசிக்கிறாங்க, அதனால எவ்வளோ கிளாரிட்டி நமக்கு கிடைக்குது. ஏன்னா இதில் நான் அந்த வீடியோ போடும்போது இந்த பாயிண்ட் எனக்கே தோணலை, அவங்க கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு. பட் ஆனால் இதுதான் அவங்களுக்கு நான் சொன்ன பதிலுங்க. தேங்க்யூ.